Hello students, 10th Maths, Chapter 1 exercise 1.6 multiple choice question பார்க்கலாம். If n of a cross b is equal to 6 and a is equal to 1, 3, then n of b is அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. n of b ஓட வேல்யூ என்ன நம்ம கேட்டிருக்காங்க. இப்போ given எழுதிக்கோங்க. n of a cross b வந்து 6, n of a வந்து அந்த எத்தனை டேர்ம் இருக்கு 2, ஸோ வந்து n of a வந்து 2 எழுதியிருக்கோம். அடுத்து n of b வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்னது? n of a cross b is equal to n of a cross n of b. இப்போ வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். n of a cross b க்கு வந்து 6, ஸோ 6 is equal to n of a ஓட வேல்யூ என்னது 2, ஸோ 2 into n of b கண்டுபிடிக்கணும். ஸோ n of b அப்படியே வச்சுக்கிறோம். n of b அப்படியே வச்சுட்டு ரெண்டு சைடு கொண்டு வரோம் அப்படின்னா டிவைட்ல வரும். ஸோ 6/2. இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா n of b ஓட வேல்யூ வந்து 3. ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் ஆப்ஷன் சி வந்து 3. Second one, a is equal to a comma b comma p, b is equal to 2 comma 3, c is equal to p comma q comma r comma s, then n of a union c cross b அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத கண்டுபிடிச்சுக்கலாம். a union c அப்படின்னா a ல இருக்க டேர்மும் b ல இருக்க டேர்மும் எல்லாமே எழுதணும். ஆனால் ரிப்பீட்டட் டேர்ம்ஸ் எழுதக்கூடாது, ரிப்பீட் பண்ணக்கூடாது டேர்ம்ஸ். அப்போ ஏ பி பி கியூ ஆர் எஸ் அது மட்டும் இருக்கு. அடுத்து கிராஸ் பி அப்படின்னா பியோட வேல்யூ என்னது 2, 3, அது ரெண்டையும் கிராஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்டு ஃபர்ஸ்ட் டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்டு செகண்ட் டேர்ம் அந்த மாதிரி பண்றோம்ல கிராஸ், அதே மாதிரி தான். அப்போ a, 2, a, 3, b, 2, b, 3, p, 2, p, 3, q, 2, q, 3, r, 2, r, 3, s, 2, s, 3. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எண்ணி பாருங்க எத்தனை பிராக்கெட்ஸ் இருக்குன்னு 12 வருது. So n of a union c cross b is equal to 12. அப்போ option C 12. Third one, if a is equal to 1, 2, b is equal to 1, 2, 3, 4, c is equal to 5, 6, d is equal to 5, 6, 7, 8 அப்படின்னு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. Then state which of the following statement is true அப்படின்னு சொல்லணும். 4 சப்டிவிஷன், 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் நம்ம சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செஞ்சு பார்க்கலாம். a cross c is a proper subset of b cross d. இப்போ a cross c ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். a-வையும் c-யும் கிராஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்டு ஃபர்ஸ்ட் டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்டு செகண்ட் டேர்ம், அது செகண்ட் டேர்ம் இன்டு ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் இன்டு செகண்ட் டேர்ம், அதாவது 1, 5, 1, 6, 2, 5, 2, 6. அடுத்து b cross d கண்டுபிடிக்கணும். b cross d is equal to b ல இருக்க டேர்ம்ஸ் d ல இருக்க டேர்ம்ஸையும் கிராஸ் பண்றோம். ஸோ 1, 5, 1, 6, 1, 7, 1, 8, 2, 5, 2, 6, 2, 7, 2, 8, 3, 5, 3, 6, 3, 7, 3, 8, 4, 5, 4, 6, 4, 7, 4, 8 அப்படின்னு வேல்யூஸ் கொடுத்துருக்கு. ரெண்டு இது கிராஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த ரெண்டுக்கும் ப்ராப்பர் சப்செட்டா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1, 5, 1, 5 சேமா இருக்கு. ஸோ அடுத்து 1, 6, 1, 6, 2, 5, 2, 5, 2, 6, 2, 6 இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து இதுல இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர் சப்செட். அப்போ ஆப்ஷன் 1 நம்மளுக்கு கரெக்ட் ஆயிருச்சு. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். Fourth one, if there are 1024 relations from a set A, set A ஓட values என்னது 1, 2, 3, 4, 5 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. to the set B, then the number of elements in B, n of B என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 2 power mn which is equal to number of relations. இது வந்து ஒரு ஃபார்முலா, ரிலேஷன்னாலே அதுக்கு ஃபார்முலா தான் 2 power mn. அப்போ m என்னென்ன சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா m னா வந்து n of A, n வந்து n of B. இப்போ n of A எத்தனை வேல்யூஸ் இருக்கு 5, so 5 is equal to m, m க்கு பதிலா 5 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அந்த n of b is equal to question mark நமக்கு தெரியாது, அது வந்து n நம்ம வச்சுக்கிறோம். அப்போ 2 power 5n which is equal to 1024 அப்படி இருக்குது. 1024 LCM பண்ணோம் அப்படின்னா 2 power 10 வரும். இப்போ பேஸ் ரெண்டும் சேமா இருக்கு, அப்போ பவர் ரெண்டும் ஈக்குவல் எழுதலாம். ஸோ 5n is equal to 10. அப்போ n is equal to 10/5, அப்போ வந்து n is equal to 2 அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் B. Fifth one, the range of relation r is equal to x, x square. xன்றது என்னதுன்னா prime number less than 13 சொல்லிருக்காங்க. less than 13ல இருக்க prime numbers என்னன்னா x is equal to 2, 3, 5, 7, 11 அப்படின்னு எழுதிக்கிறோம். அடுத்து நம்ம r is equal to x, x square நம்ம கொடுத்திருக்காங்க ரிலேஷன். ஸோ நம்ம வந்து x அதோட ஸ்கொயர் அப்படி எழுதுறோம். x நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அதோட ஸ்கொயரை வந்து பக்கத்துல எழுதுறோம். ஸோ r is equal to 2 ஸ்கொயர் என்னது 4, அதனால 4, 3, 9, 5, 25, 7, 49, 11, 121 அப்படின்னு எழுதியிருக்கோம். அடுத்து ரேஞ்ச்னா என்ன, ரேஞ்ச் தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ரேஞ்ச்னா என்னது அப்படின்னா அந்த செகண்ட் டேர்ம் இருக்குல்ல, அந்த 4 ஸ்கொயர் டேர்ம்ஸ் 4, 9, 25, 49, 121 அதுதான் ரேஞ்ச். ஆப்ஷன் சி.